நம்ம ஸ்கூல்ல என்ன கத்துக்கிட்டோம்னு கேட்டா டக்குன்னு என்ன சொல்லுவோம்? கணக்கு, அறிவியல், வரலாறு அப்படி ஒரு லிஸ்ட் போடுவோம் இல்லையா? ஆனா உண்மையில பதில் அது மட்டும் இல்ல. அதுக்கு மேல ரொம்பவே சிக்கலானது. நம்ம பாடப்புத்தகங்களை தாண்டி நம்மளையே உருவாக்குற ஒரு பெரிய சிஸ்டம் இருக்கு. சரி வாங்க, அத பத்தி தான் நாம இப்போ ஆழமா பார்க்க போறோம். நாம இப்ப பார்க்க போற இந்த விஷயங்கள் எல்லாமே இலங்கையோட தேசிய கல்வி நிறுவனத்தோட மெட்டீரியல்ஸ அடிப்படையா வச்சு எடுத்தது. இதனால ஒரு பாடத்திட்டம் அதிகாரப்பூர்வமா எப்படி உருவாகுதுன்னு நம்மால தெளிவா புரிஞ்சுக்க முடியும். சரி, ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். நீங்க ஸ்கூல்ல உண்மையாவே என்ன கத்துக்கிட்டீங்க? புக்ல இருக்கிறத தாண்டி ஸ்கூல் உங்களுக்கு நிஜமா என்ன சொல்லி கொடுத்துச்சு? கரெக்ட் டைம்க்கு வரணும், பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும், இல்லனா ஃப்ரெண்ட்ஸ் கூட எப்படி பழகணும்னு கத்துக்கிட்டீங்களா? உங்களுடைய உண்மையான படிப்பு எதுவா இருந்துச்சு? இந்த கேள்விய மனசுல வச்சுக்கோங்க. நம்ம பாடத்திட்டத்தோட ஒவ்வொரு லேயரையும் பிரிச்சு மேலாம் வாங்க. முதல்ல ரொம்ப வெளிப்படையா தெரியற ஒரு விஷயத்த பார்க்கலாம். இதுதான் நம்ம சிலபஸ், புக்ஸ், எக்ஸாம்ஸ்னு நம்ம பார்க்குற அந்த ஒஃபிஷியல் பிளான் பண்ணின கல்வி முறை. இத ஒரு நாலேஜ் ஃபுட் பிரமிட் மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. அதோட அடிமட்டத்துல என்ன இருக்கும்? மொழி, கணக்கு, அறிவியல் மாதிரியான பாடங்கள். அதாவது ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய பேசிக் நாலேஜ் இதுதான். இந்த ஃபவுண்டேஷன் மேல தான் மத்த எல்லாமே கட்டப்படுது. இந்த மைய பாடத்திட்டத்தோட நோக்கம் ரொம்ப சிம்பிள். மாணவர்கள் எங்கிருந்து வந்தாலும் சரி, எல்லாருக்கும் ஒரு பொதுவான அறிவு அடித்தளம் இருக்கணும். இதுதான் ஹையர் ஸ்டடீஸ்க்கும் சரி, வாழ்க்கையில வர்ற சவால்களை சந்திக்கிறதுக்கும் சரி தேவையான ஒரு அஸ்திவாரத்தை போட்டு கொடுக்குது. ஆனா ஒரு கேள்வி, கணக்கு கிளாஸ்லயும் வரலாற்று கிளாஸ்லயும் மட்டும்தான் படிக்கணுமா? அதுதான் ஒரே வழியா? இந்த மாதிரி தனித்தனி பாக்ஸ தாண்டி யோசிச்சா நம்ம கத்துக்கிற விதமே எப்படி மாறும்? வாங்க, இதுதான் நம்மள அடுத்த கான்செப்ட்க்கு கூட்டிட்டு போகுது. இங்கதான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வித்தியாசம் வருது. மைய பாடத்திட்டம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சப்ஜெக்டையும் தனித்தனியா பார்க்கும். ஆனா அந்த ஒருங்கிணைந்த பாடத்திட்டம் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுது. உதாரணத்துக்கு, ஒரு வரலாற்று சம்பவத்தை பத்தி படிக்கும்போது அதோட சம்பந்தப்பட்ட ஜியோகிராஃபி, சயின்ஸ், ஆர்ட்ஸ்னு எல்லாத்தையும் சேர்த்தே படிக்கிறது. இப்படி படிக்கும்போது அது இன்னும் முழுமையாவும் ரியல் லைஃப்க்கு ரொம்ப ரெலவெண்டாவும் இருக்கும் இல்லையா? சரி, இப்போ நாம கல்வியோட இன்னொரு பக்கத்தை பார்க்கலாமா? சில கரிக்குலம்ஸ் நீங்க என்ன மனப்பாடம் பண்ணீங்கங்கிறத விட உங்களுக்கு தெரிஞ்சதை வச்சு உங்களால என்ன செய்ய முடியுங்கிறதுல தான் அதிக கவனம் செலுத்துது. இங்க ரொம்ப முக்கியமான வார்த்தையே செய்த காட்டுவதுதான். ஒரு கோர்ஸை முடிச்சேன்னு சொல்றதை விட ஒரு குறிப்பிட்ட ஸ்கில்ல நான் மாஸ்டர் பண்ணிட்டேன்னு நிரூபிக்கிறது தான் இதோட நோக்கம். இது வெறும் நாலேஜை விட பிராக்டிக்கல் ஸ்கில்லுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குது. அப்போ இதை எப்படி வேலை செய்யுது? ஃபர்ஸ்ட், என்னென்ன ஸ்கில்ஸ் முக்கியம்னு முடிவு பண்ணுவாங்க. அப்புறம் அந்த ஸ்கில்ஸை ரியல் வேர்ல்ட் டாஸ்க்ல யூஸ் பண்ணி பார்க்க சான்ஸ் கொடுப்பாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் ஒவ்வொரு ஸ்கில்லையும் கத்துக்கிட்டதும் அவங்க ஸ்பீட்ல அடுத்த லெவலுக்கு போவாங்க. இது ஒரு மாதிரி பர்சனலைஸ் லேர்னிங் பாத் மாதிரி. இதுவும் கிட்டத்தட்ட திறன் அடிப்படையிலான கரிக்குலம் மாதிரி தான். ஆனா ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு. இங்க ஸ்டார்டிங் பாயிண்டே என் ரிசல்ட் தான். அதாவது ஒரு படிப்பு முடியும் போது ஒரு ஸ்டூடெண்டால என்னெல்லாம் செய்ய முடியும்னு முதல்லயே முடிவு பண்ணிட்டு அப்புறம் அதுக்கேத்த மாதிரி சிலபஸ் டிசைன் பண்ணுவாங்க. ஒரு விஷயத்த ஒரே தடவையில முழுசா கத்துக்க முடியுமா? சான்ஸே இல்ல. நிஜமான மாஸ்டரி எப்போ வரும்னா திரும்ப திரும்ப பிராக்டிஸ் பண்ணும்போது தான். இத சென்ட்ரா வச்சு ஒரு சூப்பரான கரிக்குலம் ஸ்ட்ராட்டஜி இருக்கு. இத ஒரு ஸ்பைரல் ஸ்டேர்கேஸ் மாதிரி யோசிச்சு பாருங்க. நீங்க திரும்ப திரும்ப அதே இடத்துக்கு மேல தான் வருவீங்க. ஆனா ஒவ்வொரு தடவையும் இன்னும் கொஞ்சம் உயரமான இடத்துல இருந்து பாப்பீங்க. அதே மாதிரி தான் முக்கியமான கான்செப்ட்ஸ் திரும்ப திரும்ப வரும். ஆனா ஒவ்வொரு தடவையும் இன்னும் கொஞ்சம் ஆழமா, இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லிக் கொடுப்பாங்க. ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு வரலாற்று நிகழ்வை எடுத்துக்கலாம். எலிமெண்டரி ஸ்கூல்ல அது ஒரு சிம்பிளான கதையா சொல்வாங்க. மிடில் ஸ்கூல்ல அதே டாபிக்கை எடுத்து அதுக்கான காரணங்கள், விளைவுகள்னு அனலைஸ் பண்ணுவாங்க. ஹைஸ்கூலுக்கு வரும்போது அதையே வேற வேற பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து டிபேட் பண்ணுவாங்க. பாத்தீங்களா? டாபிக் ஒண்ணுதான், ஆனா புரிதல் ஆழமாகிட்டே போகுது. இதுதான் லாங் டேர்ம் லேர்னிங்க்கு வழிவகுக்குது. இதுவரைக்கும் நாம பார்த்தது எல்லாமே அஃபிஷியலா பிளான் பண்ணி சொல்லிக் கொடுக்கறது. ஆனா கல்வியிலேயே ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பகுதி இருக்கு. அது எந்த பாடப்புத்தகத்திலையும் இருக்காது. ஆனா அதுதான் நம்ம எல்லாரையும் உருவாக்குது. அது பேருதான் மறைக்கப்பட்ட பாடத்திட்டம். ஆமா, இதுதான் அந்த ஹிடன் கரிக்குலம். இதை யாருமே நமக்கு அதிகாரப்பூர்வமா சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. ஆனா ஸ்கூலோட சூழல், டீச்சர்ஸோட நடத்தை, அங்க இருக்கிற எழுதப்படாத ரூல்ஸ், இது எல்லாத்தையும் வச்சு நாமளே மறைமுகமா இதை கத்துக்கிறோம். யோசிச்சு பாருங்களேன். டைம்க்கு வரணும், டீச்சர்ஸ்க்கு மரியாதை கொடுக்கணும், காம்படிஷன்ல ஜெயிக்கணும். இதெல்லாம் எந்த புக்ல படிச்சோம்? எங்கேயுமே இல்ல. இது எல்லாமே அந்த மறைக்கப்பட்ட பாடத்திட்டத்தோட ஒரு பகுதிதான்.
நமக்கு தெரியாமலேயே இது நம்ம கேரக்டரையும் நம்ம பழக்க வழக்கங்களையும் உருவாக்குது. ஆனா இந்த மறைக்கப்பட்ட பாடத்திட்டத்துக்கு ஒரு டார்க் சைடும் இருக்கு. சில நேரங்கள்ல சமூகத்துல ஏற்கனவே இருக்கிற ஏற்றத்தாழ்வுகளை இது ஸ்கூலுக்குள்ளேயும் கொண்டு வந்துடும். அதோடு அதை இன்னும் அதிகமாக்கிடவும் வாய்ப்பு இருக்கு. யாருடைய குரல் கேட்கப்படுது, யாருடைய குரல் மதிக்கப்படல, யார் ஜெயிக்கிறவங்களா காட்டப்படுறாங்க, இந்த மாதிரி மெசேஜஸ இது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மறைமுகமா சொல்லிக் கொடுக்குது. சொல்லப்போனா இந்த மறைக்கப்பட்ட பாடத்திட்டம் அப்படின்றது இன்ஃபார்மல் கரிக்குலம்னு சொல்ற ஒரு பெரிய கேட்டகரியோட ஒரு பகுதி தான். அதாவது அஃபீஷியல் கிளாஸ்க்கு வெளியே ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுறது, விளையாடுறது மூலியமா நம்ம கத்துக்கிற எல்லாமே இதுக்குள்ள தான் வரும். சரி, இப்போ நாம பார்த்த இந்த வேற வேற கரிக்குலம் மாடல்ஸ் எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து பார்க்கலாம். உண்மை என்னன்னா எந்த ஸ்கூலுமே ஒரே ஒரு மாடலை மட்டும் ஃபாலோ பண்றதில்ல. இது எல்லாமே சேர்ந்த ஒரு காம்ப்ளெக்ஸ் மிக்ஸ்சர். இத உங்க ஸ்கூல் லைஃப் கூட கனெக்ட் பண்ணி பாருங்க. நீங்க படிச்ச கட்டாய பாடங்கள் அதுதான் மைய பாடத்திட்டம். நிறைய சப்ஜெக்ட்ஸை சேர்த்து செஞ்ச ப்ராஜெக்ட் அது ஒருங்கிணைந்த பாடத்திட்டம். ஒரே டாபிக்க வருஷம் ஆழமா படிச்சீங்களே அது சுருள் பாடத்திட்டம். அப்புறம் பங்க்சுவாலிட்டியா இருக்க கத்துக்கிட்டீங்களே அதுதான் மறைக்கப்பட்ட பாடத்திட்டம். அப்போ நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட் இதுதான். நம்ம ஒவ்வொருத்தரோட கல்வியும் பிளான் பண்ணின பாடங்கள், சொல்லிக் கொடுக்கிற மெத்தட்ஸ், அப்புறம் பிளான் பண்ணாத மறைமுகமான பாடங்கள், இது எல்லாத்தோட ஒரு டைனமிக் மிக்ஸ் தான். இது எல்லாமே சேர்ந்து தான் நம்மள உருவாக்குது. ஆமா, இந்த 4 வேற வேற விஷயங்களும் ஒன்னா சேர்ந்து கல்விங்கிற ஒரே ஒரு பவர்ஃபுல்லான அனுபவமா மாறுது. இது பல லேயர்ஸ் கொண்ட ஒன்னோட ஒன்ன பிணைஞ்சிருக்கிற ஒரு முழுமையான சிஸ்டம். இப்போ பாடத்திட்டத்தோட இந்த வேற வேற முகங்கள் உங்களுக்கு தெரியும். சரி, ஒரு நிமிஷம் யோசிங்க. இன்னைக்கு நம்ம ஸ்கூல்ஸ்ல பாடப்புத்தகங்களுக்கு வெளியே எந்த மாதிரி எழுதப்படாத ரூல்ஸ் ஸ்டூடெண்ட்ஸோட ஃபியூச்சரை உண்மையிலே தீர்மானிக்குது? அந்த மறைக்கப்பட்ட பாடங்கள் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க?